வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங்ஸ், த கேண்டோ 3, த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல கடைசியாக பார்த்த வரிகள் பேஜ் 27, 186 to 192. A magical accord quickened and attuned to ethereal symphonies, the old earthy strings. It raised the servitors of mind and life to be happy partners in the soul's response. Tissue and nerve were turned to sensitive chords, records of lustre and ecstasy. It made the body's means the spirit's acolytes. இதுல பகவான் என்ன இங்க சித்தரிக்கின்றார் என்றால், எவ்வாறு அந்த புவி சார்ந்த அம்சங்கள், அசுபதியினுடைய புவி சார்ந்த அம்சங்கள் எல்லாம் அந்த மேலுலகத்தை சார்ந்த தன்மைக்கு உயர்த்தப்படுகின்றன. எல்லாமே மனம், வாழ்வு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சாதாரண நிலையில உடல் சார்ந்த இயக்கங்களாக இருக்கின்றன, புவி சார்ந்த இயக்கங்களாக இருக்கின்றன. ஆனால் அசுபதியினுடைய அந்த இயக்கங்களை பார்த்தோம் என்றால் அவை அனைத்துமே ஆன்மனை சார்ந்த இயக்கங்களாக ஆன்மனினுடைய தன்மையை அடைகின்றன. அவருடைய திசுக்கள், நரம்புகள் அனைத்துமே ஒரு உயிர் துடிப்புள்ள இழைகளாக மாறுகின்றன. தெளிவற்றதாகவும் ஒரு அறியாமைக்குட்பட்டு இயங்கும் சாதனங்களாக இல்லாமல் உயிர் துடிப்புள்ள ஒரு இழைகளாக மாறுகின்றன. எல்லாமே பரவசத்தையும் ஒளியையும் கொண்ட அமைப்புகளாக மாறுகின்றன. உடலினுடைய வழிமுறைகள், செயல்முறைகள் எல்லாமே எவ்வாறு மாறுகின்றன என்றால், உடலினுடைய அந்த திசுக்கள், நரம்புகள், உடலை சார்ந்து செயல்படும் அமைப்புகள் எல்லாமே வெறும் உடலினுடைய கட்டளைக்கு இணங்கி செயல்படுவதற்கு பதிலாக ஆன்மனுக்கு சேவை செய்யும் சாதனங்களாக மாறிவிடுகின்றன என்று நாம் பார்த்தோம். போன செஷன்ல இந்த கருத்தை, இந்த வரிகளுடன் நாம் முடித்திருந்தோம். இப்ப அடுத்து போகலாம். பேஜ் 27, lines 193 to 196. A heavenlier function with a finer mode, lit with its grace, man's outward earthliness, the soul's experience of its deeper sheets, no more slept, drugged by matter's dominance. மீண்டும் அசுபதியினுடைய அந்த ஜீவனில் ஏற்படும் மாற்றங்களைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அசுபதி ஏற்கனவே அவருடைய ஆன்ம சுதந்திரத்தை பெற்றுவிட்டார். அடைய நிறைய மாற்றங்கள் நிறைவேறுகின்றன. ஒரு எல்லைக்குட்பட்ட தன்மையிலிருந்து எல்லையற்ற தன்மையை அவர் அடைகின்றார் என்பதெல்லாம் பார்த்தோம். காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட தன்மையிலிருந்து காலத்தையும் இடத்தையும் அப்பாற்பட்ட அந்த தன்மையை அவர் அடைகின்றார் என்பதெல்லாம் பார்த்தோம். இதுல என்ன பகவான் கூறுகின்றார்? heavenlier function with a finer mode, lit with its grace, man's outward earthliness. A heavenlier function அப்படின்னு என்ன அர்த்தம்?
எல்லாமே புவி சார்ந்த இயக்கங்கள் இல்லை, அந்த மேலுலகை சார்ந்த இயக்கங்கள். அதனுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு உயர்வான அம்சத்தை, தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. A finer mode. எப்படி இருக்கின்றது என்றால், lit with its grace. அதனுடைய அருள் என்ன செய்கின்றது? எதற்கு ஒளியூட்டுகின்றது? மனிதனுடைய புறத்தில் உள்ள புவி சார்ந்த தன்மைக்கு ஒளியூட்டுகின்றது. ஒரு மனிதன் எப்பொழுதுமே, மனிதர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, நாம் வெளிப்புறத்தில் புவி சார்ந்த தன்மைகள், புவி சார்ந்த அம்சங்களுடன் தான் வாழ்கின்றோம். ஆனால் அஷ்டபதிக்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இயக்கங்கள் புவி சார்ந்த இயக்கங்களாக இல்லாமல் அந்த உயர் உலகை சார்ந்த இயக்கங்கள், அதனுடைய அருள் என்ன செய்கின்றது? மனிதனுடைய அவருடைய அந்த புவி சார்ந்த அமைப்பிற்கு அது ஒளியூட்டுகின்றது. எல்லாமே வந்து ஒரு உயர்வு உலகத்தினுடைய அழைப்பிற்கு இணங்கி செயல்படும் வண்ணம் இருக்கின்றன. உயர்வு உலகத்தினுடைய அழைப்பிற்கு இணங்கி செயல்படும் வண்ணம் இருக்கின்றன. அடுத்து, the soul's experience of its deeper sheets, no more slept drugged by matter's dominance. The soul's experience, ஆன்மனினுடைய அனுபவம் எது சார்ந்த அனுபவங்கள்? ஆன்மனினுடைய எத்தகைய அனுபவம் என்றால், அதனுடைய ஆழமான, அதை சூழ்ந்துள்ள அமைப்புகள், டீப்பர் ஷீட்ஸ். ஆன்மனை சூழ்ந்துள்ள அந்த ஷீட்ஸ்னா உரைகள். அது என்ன உரைகள் என்பதை பார்க்கலாம். அது நம்மால் அறிய முடியாது. எல்லாமே ஆழமாக இருக்கக்கூடிய அந்த உரைகள், ஆன்மனினுடைய அனுபவம், அதனுடைய ஆழமான உரைகள். அது சடப்பொருள் அதனுடைய ஒரு மேலோங்கி செயல்படும் தன்மை, டாமினன்ஸ் என்ன அர்த்தம்? மேட்டர்ஸ் டாமினன்ஸ், சடப்பொருளினுடைய ஒரு மேலோங்கி செயல்படும் தன்மை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த எது வந்து மேலோங்கி செயல்படுகின்றது, ப்ராமினெண்டா இருக்கு அப்படின்னா அவனுடைய உடல் தான். இந்த உடல் என்பது சடப்பொருள், அதுதான் வந்து டாமினேட் செய்யுது. அதனால அது டாமினேட் செய்யறதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய மறைவில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான நுண்ணியமான அம்சங்கள் எல்லாமே வந்து அதனால் மறைக்கப்படுகின்றன. எல்லாமே அது எவ்வாறு இருக்கின்றன? மறைந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பது போல் காணப்படுகின்றன. உடலினுடைய ஒரு டாமினன்ஸ், ஒரு மேலோங்கி செயல்படும் தன்மையினால். The soul's experience of its deeper sheets, no more slept drugged by matter's dominance. நம்ம எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து பிசிக்கல் பாடி தான் தெரியும். நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஷீட் தான், இந்த அன்னமய கோஷா அப்படிங்கிற ஒரே ஷீட் தான் நமக்கு தெரியும், அவுட்டர் மோஸ்ட் ஷீட். அதுதான் வந்து பிசிக்கல் கவரிங்கா, ஆன்மனுடைய பிசிக்கல் கவரிங் இருக்கு. ஆனால் மனிதனுக்கு வந்து அந்த உரை மாத்திரம் இல்ல, ஷீத்னா உரை, பிசிக்கல் ஷீட் மாத்திரம். அந்த உடலினாலான அன்னமய கோஷா பிசிக்கல் ஷீட் அது மாத்திரம் அல்ல. நமக்குள்ளே இந்த பிராணமய கோஷா இருக்கின்றது, வைட்டல் ஷீட் இருக்கின்றது. அது வந்து வாழ்வினுடைய அம்சங்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்புறம் உள்ள மனோமய கோஷம் இருக்கின்றது, மென்டல் ஷீட் இருக்கின்றது, மைண்ட் சப்ஸ்டன்ஸ் அதனால் இருக்கின்றது. அதற்கு மேல, மைண்டுக்கு மேல அந்த நாலேஜ் ஷீட், விஞ்ஞானமய கோஷான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. காசல் ஷீட்னு சொல்லுவாங்க, விஞ்ஞானமய கோஷான்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஆனந்தமய கோஷான்னு சொல்லுவாங்க, பிளிஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன் அப்படின்னு, ஒரு மனிதனுடைய ஜீவன் எடுத்துக்கொண்டால் 5 கோஷாஸ், 5 உரைகள் இருக்கின்றன. நம்பர் 1 அன்னமய கோஷா, பிசிக்கல் ஷீட். அதுக்கப்புறம்
வைட்டல் ஷீத், லைஃப் ஷீத், பிராணமய கோஷா. அடுத்தது மென்டல் ஷீத், மனோமய கோஷா. அதுக்கு அடுத்தது விஞ்ஞானமய கோஷா ஆர் காரண சரீரம் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தது மேல போனோம் அப்படின்னா ஆனந்தமய கோஷம், பிளிஷ் ஷீத் இருக்கு. இதெல்லாம் ஆன்மனினுடைய ஒரு மேலிருக்கும் ஒரு உரைகளாக காணப்படுகின்றன. இது நாம் அறிவதில் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய உடல்லே நம்ம இருந்துடுறோம். நம்ம அவுட்டர் ஷீட்லயே இருந்ததுனால we are not aware of the inner sheets which are covering the soul. இத்தகைய கோஷாஸ், உரைகள் குறித்த ஆன்மனினுடைய அனுபவங்களை நம்முடைய நிலையில் நாம் அறிவது இல்லை. அந்த மேட்டர் ரொம்ப டாமினண்டா இருக்கிறதுனால நம்ம அறிவது இல்லை. அந்த சடப்பொருளினுடைய உறக்க நிலையில அனைத்துமே மறக்கப்படுகின்றன. ஆனால் அசபதிக்கு அவ்வாறு இல்லை. அங்க இந்த சடப்பொருளினுடைய அந்த சடவியல் தன்மை அது அங்க மேலோங்கி செயல்படும் நிலையில் அவரிடம் இல்லை. அது எப்பொழுதுமே அங்க சபார்டினேட்டடா இருக்கு. அவருடைய ஆன்மனை சுற்றியுள்ள அனைத்து ஆழமாக இருக்கக்கூடிய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களினுடைய அந்த ஒரு அவேர்னஸ் அவருக்கு இருக்கின்றது. அடுத்தது பேஜ் 27, வரிகள் 197 to 203. இந்த 7 வரிகளை பார்ப்போம். பேஜ் 27, 197 to 203. In the dead wall closing us from wider self into a secrecy of apparent sleep, the mystic tracked beyond our waking thoughts, a door parted, built in by matter's force, releasing things unseized by earthly sense. A world unseen, unknown by outward mind, appeared in the silent spaces of the soul. இப்ப நாம் வரிகளுக்கு உள்ளே செல்லலாம். In the dead wall closing us from wider self. பகவானினுடைய நிறைய இடத்துல இதை பத்தி குறிப்பிடுகின்றார். லைஃப் டிவைன்ல குறிப்பிடுகின்றார், மற்ற சாவித்திரி எல்லாத்துலயும் வருது. என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறது புறத்தில் வாழ்கின்றோம். சர்ஃபேஸ் செல்ஃப்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு எல்லாமே. நாம் என்றால் நம்மளுடைய வாழ்வு, புறத்தில் வாழும் நம்முடைய வாழ்வு, அதில் காணப்படும் நம்முடைய மனம், உடல், வாழ்வு சார்ந்த இயக்கங்கள் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே. அதை தாண்டி நம்ம போறதில்லை. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சர்ஃபேஸ் செல்ஃப் அப்படிங்கிறது இட்ஸ் ஓன்லி த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படிங்கிறார். அதாவது பகவான் ஒரு அழகான உதாரணத்தை லைஃப் டிவைன்ல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி ஒரு கோபுரம் இருக்கின்றது, கோவிலினுடைய கோபுரம் இருக்கின்றது. அந்த கோபுரத்தினுடைய எல்லா பாகங்களும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது. வெறும் கோபுரத்தினுடைய கலசம் மாத்திரம் மேலே தெரிகின்றது. கோபுரத்தினுடைய பெரும்பகுதி தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது, சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கின்றது. கோபுரத்தினுடைய கலசம் மாத்திரம் மேலே தெரிகின்றது. இந்த கலசம் போன்றதுதான் நாம் இருக்கக்கூடிய வாழ்வு, சர்ஃபேஸ் செல்ஃப். இந்த கலசத்திற்கு கீழ் உள்ள அனைத்து அமைப்புகளும் ஒரு மாபெரும் அமைப்பு நமக்குள்ளேயே இருக்கின்றது. அதைத்தான் பகவான் சப்லிமினல் செல்ஃப் அப்படிங்கிறார். சப்லிமினல் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல இருக்கக்கூடியது சர்ஃபேஸ் செல்ஃப், சர்ஃபேஸ் மைண்ட், சர்ஃபேஸ் வைட்டல்ல இருக்கிறோம். அதுக்கு அடுத்த லேயர் பகவான் என்ன கூறுகின்றார், இன்னர், அதாவது சட்டில் பிசிக்கல் அப்படிங்கிறார். அடுத்தது இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல் அப்படிங்கிறார். இது 2வது லேயர். அதுக்கு அடுத்த லேயர் ஒன்று இருக்கு. அது என்னது, இன்மோஸ்ட் பிசிக்கல் அப்படிங்கிறார். அப்புறம் இன்மோஸ்ட் வைட்டல் அப்படிங்கிறார், இன்மோஸ்ட் மைண்ட் அப்படிங்கிறார். இந்த இன்மோஸ்ட் பார்ட் தான்
எதனுடன் நெருக்கமாக இருக்கின்றது? நம்முடைய சைக்கிக் பீயிங்க்கு நெருக்கமாக இருக்கின்றது. ஸோ பகவான் இங்க என்ன சொல்கின்றார்? நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃப், மேற்புற ஜீவனுக்கும் நம்ம கீழே, அதுக்கு கீழே உள்ள அமைப்புகள் எல்லாம் வைடர் செல்ஃப் அப்படிங்கிறார். இடையில ஒரு டெட் வால், அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சுவர் நம்மளுடைய மேற்புற ஜீவனையும் உள்ள இருக்கக்கூடிய உள் ஜீவனையும் இடையில் ஒரு தடுப்பு சுவராக இருக்கின்றது என்று பகவான் நிறைய இடத்துல குறிப்பிடுகிறார். இந்த அனாலஜி நிறைய இடத்துல சொல்றார். ஒரு சுவர், கடினமான சுவர் அப்படிங்கிறார். இந்த சுவரை நம்மால துளைத்து கொண்டு உள்ளே போக முடியும் யோக பயிற்சியினால. உள்ள நம்ம மேலும் மேலும் கான்சென்ட்ரேட் செய்ய பகவான், அதனாலதான் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுது நம்மளுடைய இதயத்தினுடைய மையப்பகுதியில் நம்ம கவனத்தை, உணர்வு நிலையை ஒருமுகம் செய்தல், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது முதல்ல உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் தெரியாது. போக 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 மெல்லுசா ஒரு விரிசல் ஏற்படும். அப்புறம் நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு மதர் சொல்றாங்க. அதனால பகவான் இங்க என்ன சொல்றாரு? அந்த ஒரு சுவர் நம்மை, மேற்புற ஜீவனில் இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன், மாபெரும் பிரதேசம், வைடர் செல்ஃப், அது இந்த சுவர் தடுக்கின்றது என்று கூறுகின்றார். ஆனா அந்த சுவர்ல அசுபதிக்கு என்ன நடைபெறுகின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு கீழே into a secrecy of apparent sleep. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அதுக்கு கீழே உள்ள இருக்க இடத்துல மேற்புறத்துல ஒரு உறக்க நிலையில் இருப்பது போல ஒரு தோற்றம் காணப்படுகின்றது. அதற்கு கீழே உள்ள நிலையில ஒரு உறக்க நிலையில் இருப்பது போல ஒரு தோற்றம் காணப்படுகின்றது. அப்பேரண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறார். அது ஒரு மறைவான பிரதேசமாக இருக்கின்றது. into a secrecy of apparent sleep. அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, the mystic tract beyond our waking thoughts அப்படிங்கிறார். ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடம் இருக்கின்றது. அந்த தடம் எத்தகைய தடமாக இருக்கின்றது? மிஸ்டிக் ட்ராக்ட். மிஸ்டிக் ட்ராக்டை நம்ம அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. அறிவை கொண்டோ ஐம்புலன்களை கொண்டோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு தடம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது அறிவை கொண்டு நம்மால தொழாவி அதை கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சீக்ரெட் டொமைன். அப்பேரண்டா பார்த்தா அந்த இடம் உறக்கத்தில் ஆழ்ந்தது போல ஒரு நிலையை அது காண்பிக்கின்றது. உறக்கம் என்பது ஒன்லி மேற்புறத்தில் காணக்கூடிய நிலை. அதற்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா, மறைவான நிலையில ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மறைவான நிலையில செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. இது நம்முடைய ஜீவனினுடைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அசுபதிக்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்க்கலாம். a door parted, அந்த நிலையில a door parted built in by matter's force. a door partedனா அதுக்குள்ளே ஒரு சுவர் இருக்கின்றது. அந்த சுவர் அந்த வால் அப்படிங்கிறத பார்த்தோம். சுவர், கடினமான சுவர் அப்படி இருக்கிறதை பார்த்தோம். அதுக்குள்ள ஒரு கதவு திறக்கின்றது. a door parted built in by matter's force. அந்த கதவு எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது என்றால், அந்த சடப்பொருளினுடைய சக்தியின் மூலம் உருவாக்கப்பட்டது. சடப்பொருள் என்றால் நம்ம உடலை சார்ந்தது. அதனுடைய அந்த ஒரு பகுதியாக ஒரு உள்ளே கதவு இருக்கின்றது. அது திறக்கின்றது. திறந்து என்ன செய்கின்றது? ரிலீசிங் திங்ஸ். சில விஷயங்களை, அது புலப்படாத விஷயங்களை அது வெளிப்படுத்துகின்றது. ரிலீசிங் திங்ஸ் அன்சீஸ்ட் பை எர்த்லி சென்ஸ். நம்முடைய புவி சார்ந்த புலன்களினால் அறிய முடியாத விஷயங்களை அது வெளிப்படுத்துகின்றது. இது அசுபதிக்குள் நடைபெறுகின்றது. அதனால் என்ன காண்கிறார்? a world unseen, இதுவரைக்கும் பார்த்திராத உலகம். unknown by outward mind, வெளிப்புற மனதினால் அறியப்படாத உலகம் அது. a world unseen
unknown by outward mind, appeared in the silent spaces of the soul. எங்கு தோன்றியது இந்த உலகம்? எவ்வித சலனமும் இல்லாத அந்த ஆன்மனினுடைய அந்த பிரதேசம், சைலண்ட் ஸ்பேசஸ் ஆஃப் த சோல், அங்கு தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார். பகவானுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்து அந்த வேர்ல்டு சாவித்திரியில பார்க்குறோம். சாவித்திரியில வந்து வெவ்வேறு உலகங்களை பற்றி பகவான் விவரிக்கின்றார். எல்லா உலகங்களும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூட்சுமமான நிலையில் பகவான் கண்ட உலகங்களைத்தான் சாவித்திரியில் விவரிக்கின்றார். வேர்ல்டு டேர் என்று குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் அசுபதிக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களாக பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த அசுபதி வந்து ஒரு ஒட்டுமொத்த உலகம், அது வந்து புறக்கண்களுக்கு புலப்படாத உலகத்தை காண்கின்றார். புறமனம் புலக்கண்களுக்கு புலப்படாத மனதை அகக்கண்ணின் மூலம், அகக்காட்சியின் மூலம் காண்கின்றார். இந்த அகக்காட்சி மூலம் காணக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய புலன்களினால என்ன அறிய முடியும்? பார்க்க முடியும், கேட்க முடியும், நுகர முடியும், தொட முடியும், சுவைக்க முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனால் அந்த அகத்தில் உணரக்கூடிய விஷயங்களை புலன்களினால் அறிய முடியாது. இந்த புலன்களினால் அறிய முடியாத விஷயங்களை நம்முடைய சூட்சும இந்திரியங்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். சட்டில் சென்சஸ் சொல்றாங்க, அது மூலமாகத்தான் அறிய முடியும். இந்த இத்தகைய ஒரு அறிவு, இந்த இந்த ஒரு ஞானம் வந்து அசுபதிக்கு கிட்டுகின்றது. அதாவது புறத்தில் காண முடியாத விஷயங்களை அகத்தில் காணக்கூடிய அந்த ஞானம் வந்து ஆன்மனை சார்ந்துள்ள, ஆன்மனை சூழ்ந்துள்ள அந்த சைலண்ட் ஸ்பேசஸ், அங்கு காணக்கூடிய விஷயங்களை காணும் அந்த திறனை அசுபதி பெறுகின்றார். ஏன்னா அவர் யோகத்துல இந்த நிலையை அவர் எட்டுகின்றார். அடுத்து பேஜ் 27, வரிகள் 204 to 207. He sat in secret chambers looking out into the luminous countries of the unborn, where all things dreamed by the mind are seen and true, and all that the life longs for is drawn close. Again, அவருடைய அகஜீவனில் காணக்கூடிய அந்த அனுபவங்களைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே பார்த்தோம், உள்ள ஒரு கதவு திறக்கின்றது, அதன் மூலம் the silent spaces of the soul, அதில் வந்து அவர் உலகங்களை பார்க்கின்றார். a world unseen, புறமனதினால் காண முடியாத உலகத்தை அவர் பார்க்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். புலன்களினால், புவி சார்ந்த புலன்களினால் அறிய முடியாத விஷயங்களை அவர் அறிகின்றார் என்பதை பார்த்தோம். மேலும் இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, he sat in secret chambers looking out. எங்க அவருடைய வாசம் இருந்தது? சீக்ரெட் சேம்பர்ஸ். சீக்ரெட்னா மறைவா இருக்கக்கூடிய அந்த அறைகள். அவர் வந்து நம்மை போல புறத்தில் வாழவில்லை. அவர் எங்க வாழ்கின்றார்? அவருடைய உள்ஜீவன்ல வாழ்கின்றார். அதில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறைகள், அங்கு வாழ்கின்றார். he sat in secret chambers. அதிலிருந்து என்ன செய்கின்றார்? வெளியில் பார்க்கின்றார். லுக்கிங் அவுட். எதை பார்க்கின்றார்? அந்த சைலண்ட் ஸ்பேசஸ், எவ்வித நிச்சலனமாக இருக்கும் அந்த இடத்தை பார்க்கின்றார். எதை பார்க்கின்றார் அவர் அங்கிருந்து? into the luminous countries of the unborn.
இன்டு த லியூமினஸ்னா ஒளி பொருந்திய, கண்ட்ரீஸ்னா உலகங்கள். இங்க நம்ம நாடுகள்னு சொல்றோம், அங்க உலகங்கள். ஆஃப் த அன்பார்ன், நம்முடைய நாம் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி எப்படி இருக்கு? வெளிப்பட்ட நிலையில் இருக்குது, ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்குது. ஆனால் வெளிப்பட்ட நிலையில் இருக்கு. அவர் கண்ட்ரி வந்து இருக்குது இல்லையா? ஆல்ரெடி இட் இஸ் பார்ன். ஆனால் வெளிப்படாத உலகங்களும் இருக்கின்றன. நாம் இருப்பது, இந்த ஸ்தூல நிலையில் இருப்பது வெளிப்பட்ட உலகம். அது மாத்திரமல்ல, ஏன்னா பரம்பொருளினுடைய சிருஷ்டியில உலகங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உலகங்கள் என்றால் ஸ்தூல நிலையில் மாத்திரமல்ல, சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய உலகங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படும் அதாவது வெளிப்படும் தருவாயில இருக்கும். இன்னும் வெளிப்படலை, ஆனா வெளிப்படும் தருவாயில இருக்கும். பரம்பொருள்கிட்ட இருக்கும், அது சாத்தியம். அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்றது. இன்னும் பிறக்கவில்லை, இன்னும் அது வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அதற்குள்ளே அவர் பார்க்கின்றார். அங்க எப்படி இருக்கு அந்த உலகங்கள்ல? இன்னும் அந்த வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய உலகங்கள்ல எதை காண்கின்றார் என்றால், எதை பார்க்கின்றார் என்றால், where all things dreamed by the mind are seen and true. எவையெல்லாம் மனதினால் கனவு என்பதன் மூலம் காணப்படுகின்றதோ, நம்முடைய மனம் கனவு காண்கின்றது, அதன் மூலம் நாம் காட்சிகளை பார்க்கின்றோம். அவையெல்லாம் வந்து அந்த வெளிப்படாத உலகங்களில் நேரடியாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, உண்மையாக இருக்கின்றது. இப்ப கனவுல காணக்கூடிய விஷயங்கள் வந்து நேர்ல பார்ப்பதில்லை, உண்மை இல்லை. ஆனால் இங்கு காணக்கூடிய விஷயங்கள் வந்து எவையெல்லாம் மனதினால் மனதினுடைய கனவின் மூலம் காணப்பட்டதோ அவை அனைத்தும் இங்கு காணப்படுகின்றது, உண்மையாகவும் இருக்கின்றது. அதே போல அண்ட் ஆல் தட் த லைஃப் லாங்ஸ் ஃபார், எவைகளுக்கெல்லாம் நம்முடைய வாழ்வு லாங்ஸ் ஃபார்னா அதை நாடுதல், அதை தேடுகின்றது. எவையெல்லாம் நம்முடைய வாழ்வு தேடுகின்றதோ அவையெல்லாம் அங்கு மிக நெருக்கமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன. And all that the life longs for is drawn close. Drawn close என்ன அர்த்தம்? நெருக்கமாக தெரிவிக்கப்படுகின்றன. இதுல பகவான் இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வந்து கற்பனை செய்கின்றோம், கனவு காண்கின்றோம். இந்த கற்பனையும் கனவும் காண்பதினால் காணக்கூடிய விஷயங்கள் வந்து பொய் என்று ஆகிவிடாது. இதைத்தான் ஸ்ரீ அன்னையும் கோருகின்றார்கள். நாம் எவற்றை நம் மனதில் கற்பனை செய்கின்றோமோ, எவற்றை கனவு காண்கின்றோமோ நம் மனதில், அவை அனைத்தும் இந்த புவி உலகில் எட்ட முடியாவிடலும் கூட வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கின்றன என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால் இங்கு நாம் காணக்கூடிய கனவுகளும் கற்பனைகளும் உண்மையிலேயே என்ன என்றால், எப்பொழுதோ நாம் அடையப் போகின்ற சாத்திய கூறுகளை வெளிப்படுத்தும் அம்சங்கள் தான் நாம் காணக்கூடிய கனவுகளும் கற்பனைகளும் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். எல்லாமே வந்து உயர்தளத்தில் ஏற்கனவே இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். நீங்க இல்லாததை எதுவுமே நீங்க வந்து கனவில் காண்பதோ கற்பனை செய்வதோ இயலாது என்றுதான் ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். ஆகையினால அஷ்டபதி வந்து அவருடைய ரகசிய அறையில் இருந்து கொண்டு அனைத்தையுமே அவரால் பார்க்க முடிகின்றது. இவையெல்லாம் வந்து
எட்டப் போகின்றாரோ பிற்காலத்தில் அனைத்தையுமே அவரால் பார்க்க முடிந்தது. உதாரணத்திற்கு இதுக்கு வந்து ரியல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். 1920லேயே ஸ்ரீ அன்னை என்ன கூறினார்கள் என்றால், இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும் என்று கூறினார்கள். என்னுடைய அகக்காட்சியில் நான் காண்கின்றேன், இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. எவ்வித ஒரு போராட்டமும் இன்றி இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னரே கூறுகின்றார்கள். இன்னொரு தொடர்பான விஷயம், ஏபி புராணி அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய பரோடாவில் அவருடைய மாணவராக இருந்தவர். பகவானிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சுதந்திர போராட்டத்தில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டவர். பகவானுடன் சேர்ந்து தீவிரமாக ஈடுபட்டவர். அவரும் வந்துவிடுகின்றார், ஆசிரமத்திற்கு வந்துவிடுகின்றார். 20களினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து விடுகின்றார். அவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் கூறுகின்றார், என்னால் உறங்க முடியவில்லை, இந்தியா சுதந்திரம் அடையவில்லை, என்னால் உறங்க முடியவில்லை, நான் ஆசிரமத்திலிருந்து சென்று விடுகின்றேன், நாட்டினுடைய விடுதலைக்காக போராட விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார். பகவான் கூறுகின்றார், உங்களுக்கு எவரேனும் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும் என்ற உறுதி அளித்தால் நீங்கள் இங்கு தங்கி விடுவீர்களா என்று கேட்கின்றார். புராணி திருப்பி கேட்கின்றார், யார் எனக்கு அந்த உத்தரவாதத்தை அளிக்க முடியும் என்று கேட்கின்றார். பகவான் கூறுகின்றார், நான் கூறுகின்றேன், இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும், இது உறுதி, எவ்வித போராட்டமும் இன்றி அடைந்துவிடும் என்று பகவான் கூறுகின்றார். இவர்கள் எல்லாம் எதை வைத்துக் கொண்டு கூறுகின்றார்கள் என்றால், அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காண முடியாத விஷயங்களை வந்து அவர்களால் காண முடியும். எது தொலைவில் நடக்கப் போகின்றதோ அதை இவர்களால் காண முடியும். எது நமக்கு நிதர்சனமாக இல்லையோ அவர்களுக்கு நிதர்சனமான உண்மையாக தெரியும். ஆகையினால் இது சாத்தியம். இந்த ஒரு அனுபவத்தை தான் அசுபதியும் அடைகின்றார். அடுத்தது பேஜ் 27, லைன்ஸ் 208 to 211, 4 வரிகளை பார்க்கலாம். He saw the perfect in their starry homes, wearing the glory of a deathless form, laying in the arms of the eternal's peace, wrapped in the heartbeats of God ecstasy. He saw the perfect in their starry homes. He saw the perfect என்றால் அந்த பூரணமான அந்த பரம்பொருளை. பெர்ஃபெக்ட் என்ன அர்த்தம்? இங்கே பகவான் கடவுள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இறையம்சம் சார்ந்த விஷயங்களை பகவான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறார். கடவுளர்களை பெர்ஃபெக்ட் என்று பகவான் கேபிட்டல்ல சொல்றார். அந்த உயர் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுளர்கள். He saw the perfect in their starry homes. எல்லாமே அந்த ஹெவன்லி அபோர்டு. ஸ்டாரி ஹோம்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்டாரினா அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வசிப்பிடங்கள். அது மேலுலகங்களை குறிப்பிடும் வண்ணம் பகவான் இந்த சொற்றொடரை பிரயோகம் செய்கின்றார். ஸ்டாரி ஹோம்ஸ் அப்படின்னு. எல்லாமே மேலுலகத்தில் இருக்கின்றன, எல்லாமே ஒளி பொருந்திய வண்ணம் இருக்கின்றன. எல்லாமே ஸ்டாரி ஹோம்ஸ், ஒளி பொருந்திய வண்ணம் இருக்கின்றன. இருளில் இல்லை. எல்லாமே கடவுளர்கள், எல்லாமே பெர்ஃபெக்டா. அந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, மனிதரை போல குறைபாடிலிருந்து முழுமையை அடைந்த அம்சங்கள் இல்லை. அதெல்லாம் பிறக்கும் போதே பரிபூரணத்துடன் இருப்பவை. அந்த அம்சங்களைத்தான் குறிப்பிடுகின்றார். He saw the perfect in the starry homes.
wearing the glory of a deathless form. Wearing the glory of a deathless form. இந்த ஒவ்வொரு பரிபூரணமான ஒரு அமைப்பும் ஒரு அழிவில்லாத வடிவத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு ஒரு மகோன்னதத்தை கொண்டதாக இருக்கின்றது. அழிவில்லாத ஒரு வடிவத்தினுடைய மகோன்னதத்தை அங்கு காணக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றன. ஈச் பர்ஃபெக்ட், அதாவது ஈச் பர்ஃபெக்ட் ஒன் கேரிஸ் த க்ளோரி ஆஃப் அன் இம்மார்டல் ஃபார்ம். இந்த டெத்லெஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது அழிவில்லாத ஒரு வடிவத்தை தாங்கிய வண்ணம் இருக்கின்றன. அது எங்கு இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லேன் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் தி இட்டர்னல்ஸ் பீஸ். லேன் இன் த ஆர்ம்ஸ்னா கரங்களில் கிடந்த, அதாவது கிடத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. கரங்களில் கிடத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றன. லைன்னா கிடத்தப்படுறது, ஒன்றபடி படுக்க வைக்கிறோம் இல்லையா, அதான் லைன். லைன் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் த இட்டர்னல் பீஸ். அந்த பரம்பொருளினுடைய ஒரு பேரமைதி அதனுடைய கரங்களில் கிடத்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அந்த வடிவங்கள் எல்லாம் இருக்கின்றன. அன்டைங் பீஸ், அங்க இட்டர்னல் பீஸ்னா அன்டைங் பீஸ். அந்த பீஸ் அப்படிங்கிறது தற்காலிகமான ஒரு அமைதி கிடையாது. இட்டர்னல், எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதி அங்க. மேலும் அது குறித்து பகவான் என்ன கூறுகின்றார்? wrapped in the heartbeats of God ecstasy அப்படிங்கிறார். அந்த கடவுளர்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு? எதனுடைய லயத்துக்கு, ஹார்ட் பீட்னா என்ன அர்த்தம்? அதோட லயம், ரிதம்ஸ். காட் எக்ஸ்டசி. காட் எக்ஸ்டசின்னு என்ன அர்த்தம்? கடவுள், அதனுடைய கடவுள் பரவசமாக இருக்கக்கூடிய கடவுள், பரவசமாக இருக்கக்கூடிய கடவுள் அதனுடைய லயத்தில் அனைத்துமே மூழ்கி இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். ரேப்ட்னா என்ன அர்த்தம்? அப்படியே அதுல அப்படியே மூழ்கி இருப்பது. எதுல மூழ்கி இருக்கின்றது? ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் காட் எக்ஸ்டசி. கடவுள் அதனுடைய அந்த பரவசம், அதனுடைய லயம், அதில் அப்படியே மூழ்கி இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து பேஜ் 28, வரிகள் 212 to 215. He lived in the mystic space where thought is born and will is nursed by an ethereal power and fed on the white milk of the eternal's strengths till it grows into the likeness of a god. அவர் எங்க இருக்கார் அப்படின்னா, he lived in the mystic space. mystic அர்த்தம் நம்மால புரிந்துக்க முடியாது, அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. where thought is born, அதாவது நம்முடைய எண்ணம் எண்ணத்தினுடைய மூலம் எங்க இருக்கின்றது அப்படின்னு நம்மால கண்டுபிடிக்க முடியாது. எங்கிருந்து எண்ணம் வருகின்றது, ஒவ்வொரு தாட்டும் எங்கிருந்து வருகின்றது என்பதை நம்மால கண்டறிய முடியுமா என்றால் முடியாது. நம்ம அறியாமையில் கூறுவோம், என்ன மூளையிலிருந்து வருகின்றது, பிரெயின்ல இருந்து தாட் வருதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது. பிரெயின் ஒரு ஆர்கன் தான். ஆனா தாட் அப்படிங்கிறது, எண்ணம் அதற்கு மேலுள்ள ஒரு அமைப்பிலிருந்து, அந்த பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது. அது எங்கிருந்து வருகின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு மிஸ்டிக் ஸ்பேஸ். நாம் எல்லோரும் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நாம் நம்ம சிந்திக்கும் இந்த சிந்தனை, எண்ணம் நமக்குள் நடைபெறுகின்ற அந்த இடத்துலதான் நம்ம இருக்கோம். நம்மால சிந்திக்காம இருக்க முடியாது. சிந்திக்காம நம்மால எந்த செயலையும் செய்ய முடியாது. ஆனா அசுபதிக்கு அப்படி கிடையாது.
அவர் இருக்கக்கூடிய இடம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார். அங்க எல்லாமே கம்ப்ளீட் சைலன்ஸ். எண்ணம் என்பது ஒரு தளம். இந்த எண்ணத்தை கடந்த தளத்தில் அவர் இருக்கின்றார். அதைத்தான் பகவான் மிஸ்டிக் ஸ்பேஸ் என்று குறிப்பிடுகின்றார். அங்குதான் எண்ணம் அங்கிருந்துதான் தோன்றுகின்றது. எண்ணம் தோன்றுகின்றதை ஒழிய எண்ணத்தினால் அது ஆக்கிரமிக்கப்படுவதில்லை. இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மால எண்ணத்தினுடைய பிடியிலிருந்து, சுழற்சியிலிருந்து, இயக்கத்திலிருந்து விடுபட முடியாது. நம்மை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் நம்மை ஆக்கிரமிக்கின்றன. ஆனா அங்க அப்படி கிடையாது. அது சைலண்ட் ஸ்பேஸ், அதான் மிஸ்டிக் ஸ்பேஸா இருக்கு. அங்கிருந்து எண்ணம் உருவாகுகின்றது, அவ்வளவுதான். இதை அந்த அந்த இடம் அறிவுக்கு அப்பாற்பட்ட இடம். அறிவை கொண்டு அந்த இடத்தை நம்ம ஆராய முடியாது. மைண்ட்ல நம்ம ஆராயலாம். எண்ணத்தினுடைய செயல்பாடுகளை அறிவை கொண்டு நம்மால பகுத்தறிய முடியும். ஆனால் அந்த இடத்துல அப்படி கிடையாது. He lived, அந்த இடத்துல அசுபதி இருக்கின்றார். He lived in the mystic space where thought is born. அங்க சங்கல்பம் எவ்வாறு இருக்கின்றது? And will is nursed by an ethereal power. will சங்கல்பம். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பது வில். அது ஒரு சங்கல்பம் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றது? நர்ஸ்னா என்ன அர்த்தம்? அதற்கு எது ஒரு சக்தி எது அதற்கு அளிக்கின்றது என்றால், எந்த சக்தியின் மூலம் அந்த சங்கல்பம் உருவாகின்றது என்றால், இட் இஸ் நர்ஸ்ட் பை அன் எத்தேரியல் பவர். இந்த புவியை சார்ந்த ஒரு சக்தியாக இல்லை. எத்தேரியல் அப்படின்னா மேலுலகம், ஹெவன்லின்னு அர்த்தம். அந்த சக்தியினால் அவருடைய சங்கல்பம் இயக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய சங்கல்பம் எப்படி, எதனால் இயக்கப்படுகின்றது? நம்முடைய ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்முடைய சங்கல்பம் இந்த புவி சார்ந்த விஷயங்கள், உடல், மனம், பிராணமயம், இதனுடைய சக்தியினால் தான் நாம் இயங்குகின்றோம். ஆனால் அவருடைய சங்கல்பம் சூப்பர் நார்மல், வழக்கத்திற்கு மாறான ஒரு சக்தியினால் அது இயக்கப்படுகின்றது. And fed on the white milk of the eternal strengths. ஒயிட் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகின்றது என்றால் பியூரிட்டி. எப்பொழுதுமே ஒயிட் அப்படிங்கிறது பகவான் பியூரிட்டி, தூய்மையை குறிப்பதற்காக குறிப்பிடுவார். ஒயிட் மில்க் அதனுடைய எந்த சக்தி, அதனுடைய எந்த பரம்பொருள், அந்த சாஸ்வதமான பரம்பொருளினுடைய வலிமை, அதனால் இது அதனுடைய ஊட்டச்சத்தினால் இது பார்த்தோம் அப்படின்னா இது அதனுடைய சக்தியை அதனிலிருந்து இது பெறுகின்றது. And fed on the white milk of the eternal strengths. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுடைய லெவலுக்குள்ளே தான் நமக்கு வருது. நம்ம உண்ணக்கூடிய உணவு, மனம், இதுல கிடைக்கக்கூடிய எண்ணம், ஒரு மென்டல் பவர், உடலினுடைய சக்தி, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி லெவல். எல்லாமே இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்காது. சாஸ்வதமானது, நம்மளுடைய வலிமை சாஸ்வதமானதுன்னு சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அசுபதிக்கு அப்படி கிடையாது. அசுபதி அவருடைய சக்தி எதிலிருந்து தருவிக்கப்படுகின்றது என்றால், த ஒயிட் மில்க் ஆஃப் தி இட்டர்னல் ஸ்ட்ரெங்த் அப்படிங்கிறாங்க. சாஸ்வதமான பரம்பொருளினுடைய வலிமை இருந்து அவர் வலிமையை பெறுகின்றார், வலிமை தருவிக்கப்படுகின்றது. இதுல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார்? till it grows into the likeness of a god அப்படிங்கிறார். நம்முடைய சங்கல்பம் பார்த்தோம் அப்படின்னா மனித சங்கல்பம் தான். இந்த நேரத்துக்கு நம்ம சங்கல்பிப்போம், அடுத்த நிமிஷத்துக்கு அந்த சங்கல்பம் ஓடி போயிடும். ஆனால் அசுபதியினுடைய சங்கல்பம் எப்படி இருக்கு? அந்த கடவுளினுடைய சங்கல்பத்தை ஒத்து இருக்கும் வரை அந்த சாஸ்வதமான ஒரு வலிமை அவருக்கு அந்த ஊட்டத்தை அளிக்கின்றது அப்படிங்கிறார். till it grows into the likeness of a god.
அதாவது ஹியூமன் வில்ல வந்து டிவைன் வில்ல மாத்துற அளவுக்கு அவருக்கு வந்து வலிமை ஊட்டப்படுகின்றது. மனிதனுடைய சங்கல்பம் இறை சங்கல்பமாக மாறும் வரையில் அவருக்கு அந்த வலிமை என்பது ஊட்டப்படுகின்றது. அடுத்து பேஜ் 28 வரிகள் 216 to 218. In the witness occult rooms with mind-built walls, on hidden interiors, lurking passages, opened the windows of the inner sight. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் வந்து உள்ஜீவன்ல வாழ்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். உள்ஜீவன்ல வாழும் பொழுது எல்லாமே சாட்சியாக பார்க்கின்றார். இந்த விட்னஸ் அக்கல்ட் ரூம்ஸ், அக்கல்ட்னா என்ன அர்த்தம்? மறைவாக இருக்கக்கூடிய அந்த அறைகள். அந்த சுவர்கள்லாம் மனதினால் உருவாக்கப்பட்டவை. இந்த விட்னஸ் அக்கல்ட் ரூம்ஸ் வித் மைண்ட் பில்ட் வால்ஸ். ஆன் ஹிடன் இன்டீரியர்ஸ், மறைவாக இருக்கக்கூடிய அந்த உள் இருக்கக்கூடிய பகுதிகள். லர்க்கிங் பேசேஜஸ், அங்க இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே உள்ளே உள்ள அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று என்று இருக்கின்றன. இங்கு எது திறக்கப்படுகின்றது? அத்தகைய நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, ஓபன்ட் தி விண்டோஸ் ஆஃப் தி இன்னர் சைட். நம்ம புற உலகை நம்மளுடைய கண்களால பார்க்கிறோம். இந்த கண்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு விண்டோஸ், ஜன்னல் போல நமக்கு புற உலகை பார்க்கும் அமைப்புகளாக செயல்படுகின்றன. ஆனால் அசுபதிக்கு அப்படி கிடையாது. அசுபதிக்கு அவர் உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன் வந்து ஒரு அக பார்வையின் மூலம் அவருடைய உள்ஜீவனுக்குள் வெளிச்சம் வருகின்றது, திறக்கப்படுகின்றது. உள்ஜீவனுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு திறவு, அதன் மூலம் அவருடைய உள்ஜீவன் அனைத்தையுமே பார்க்கின்றது. ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் தி இன்னர் சைட். முதல்ல வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாட்சி மனோபாவத்தில் இருக்கிறார் அவர். அதுல என்ன பார்க்கிறார் அவரு? மனதினால் எழுப்பப்பட்ட சுவர்களை பார்க்கின்றார். மனதினால் எழுப்பப்பட்ட சுவர்களை பார்க்கும் பொழுது அது என்ன செய்கின்றது? மனதினால் எழுப்பப்பட்ட சுவர்கள் என்ன செய்கின்றது என்றால், உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை பார்வையிலிருந்து அந்த சுவர்கள் வந்து மறைக்கின்றது. அதற்குள்ள என்னென்ன இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு வழித்தடங்கள் அதற்குள்ளே இருக்கின்றது. இதெல்லாம் வந்து அந்த சுவர் இருக்கின்ற வரைக்கும் நம்மளால பார்க்க முடியாது. இந்த சுவர்கள் எல்லாம் மனதினால் எழுப்பப்பட்ட சுவர்கள். அவ்வாறு இருந்தாலும் அசபதிக்கு அது மாதிரி இல்லை. அவருடைய இன்னர் சைட், அந்த அகமுக பார்வை இவை அனைத்திற்கும் உள்ளாக திறக்கப்படுகின்றது. நமக்குத்தான் வந்து எல்லாமே உள்ள வந்து அடைச்சிருக்கு. ஆனால் அசபதிக்கு அவ்வாறு இல்லை. Page 28, Vari 219. He owned the house of undivided time. எதை அவர் சொந்தமாக்கிக் கொள்கின்றார்? ஹவுஸ் ஆஃப் அன்டிவைடட் டைம் அப்படிங்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே டிவைடட் டைம்ல தான் இருக்கிறோம் இல்லையா? நேற்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு. அத்தகைய ஒரு வாழ்வைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாமே டிவைடட் டைம்ல இருக்கிறோம். அந்த டிவைடட் டைம், அதற்கு உட்பட்ட ஒரு இருப்பிடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அசபதி எப்படி இருக்கார் அப்படின்னா, சாஸ்வதமான காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கார். அன்டிவைடட் டைம்ல இருக்கார். அத்தகைய ஒரு இருப்பிடத்தைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் அவர். He owned the house of undivided time because he is beyond time and space. காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை அவர் எட்டுகின்றார்.
நாம் தான் காலம் என்கின்ற ஒரு சிறைக்கு உட்பட்டு நாம் இருக்கின்றோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் தான் நம்ம கட்டுண்டு இருக்கின்றோம். அசுபதி பார்த்தோம் அப்படின்னா அதையெல்லாம் கடந்தவர். அங்க எல்லாமே காலம் என்பது தொடர்ச்சியாக இருக்கின்றது, சாஸ்வதமான அன்டிவைடடா இருக்கு. அங்க அவர் என்ன செய்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, லிஃப்டிங் பேஜ் 28 வரிகள் 220 to 224. பேஜ் 28 வரிகள் 220 to 224. Lifting the heavy curtain of the flesh, he stood upon a threshold serpent watched. Lifting the heavy curtain of the flesh, he stood upon a threshold serpent watched and peered into gleaming endless corridors, silent and listening in the silent heart for the coming of the new and the unknown. So, ஒரு வழியா பார்க்கலாம். அவர் என்ன செய்கின்றார்? லிஃப்டிங் த ஹெவி கர்டன் ஆஃப் த ஃபிளஷ். நமக்கு எல்லோருக்குமே உடல் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு திரை போன்று அனைத்தையுமே நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன்ல தான் எல்லாமே இருக்கு. அது அனைத்தையுமே நம்மளுடைய திரை போன்று நம்மளுடைய மேற்புற உடல் தான் வந்து அனைத்தையுமே மறைக்கின்றது. நம்மளுடைய உடலினால் ஆன திரை வந்து மறைக்கின்றது. அந்த திரையை அவர் விளக்குகின்றார். லிஃப்டிங் த ஹெவி கர்டன் ஆஃப் த ஃபிளஷ். அது விளக்கணும்னா அவர் எந்த வாயில் படிக்க செல்கின்றார்? He stood upon a threshold. threshold என்ன அர்த்தம்? நிலவாசப்படி. அந்த நிலவாசப்படி எப்படி இருக்கு? serpent watched. serpent watchனா அது எதனால் கண்காணிக்கப்படுகின்றது? ஒரு சர்ப்பம். serpent என்ன அர்த்தம்? ஒரு சர்ப்பம், ஒரு ஸ்னேக். அதனால வந்து அது கண்காணிக்கப்படுகின்றது. அந்த ஒரு வாயில்படியில் நிற்கின்றார். பொதுவாக இந்த சர்பன்ட் அப்படிங்கிறத சர்பன்ட் காயில் இந்த லிங்க்டில் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். நம்ம சாவித்திரியில் அடிக்கடி வரும். பொதுவா இந்த தொன்று தொட்டு என்ன மரபு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நுண்தளத்தை தாண்டி செல்லும் பொழுதும் அந்த நுண்தளம் சட்டில் டொமைன்ஸ் அதனுடைய வாயில் படியில ஒரு பாதுகாக்கும் ஒரு அமைப்பு எப்பொழுதுமே இருக்கும். அதைத்தான் வந்து இந்த தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் லெஜெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நுண்ணிய தளத்திற்குள்ள ஒரு வாயில் படி இருக்கும். அதுல வந்து ஒரு பாதுகாக்கும் அமைப்பு இருக்கும், ஒரு சென்டினல் இருக்கும். அந்த பாதுகாக்கும் அமைப்பை வந்து அவர்கள் எவ்வாறு உருவகப்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னா, ஒரு சர்பன்ட், ஒரு சர்ப்பம், அதற்கு தான் அவர்கள் உருவகப்படுத்தி இருப்பார்கள். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிம்பலிசம், ஒரு ஆன்மீக குறியீடு. இந்த ஆன்மீக குறியீடுல எப்பொழுதுமே இந்த சர்பன்ட், பாம்பு வந்து எதனுடைய குறியீடாக இங்க காட்டப்படுகின்றது? சக்தியினுடைய குறியீடாக காட்டப்படுகின்றது. எனர்ஜி. அதுல நிறைய எனர்ஜி இருக்கு. பிசிக்கல் எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இப்படி நிறைய டிபெண்டிங் ஆன் த கலர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்க என்னன்னா, அந்த சர்ப்பம் வந்து அனுமதிக்கும் பொழுதுதான், அனுமதித்தால் தான் அதுக்குள்ள போக முடியும். அதர்வைஸ் we cannot cross the threshold. அத்தகைய ஒரு வாசல் படியில அசுபதி நிற்கின்றார். அவர் நின்று என்ன செய்கின்றார்? and peered into gleaming endless corridors. எல்லாமே உள்ள வந்து காரிடார்ஸ் என்ன அர்த்தம்? எல்லாமே வந்து தாழ்வாரங்கள் இருக்கின்றன. அது வந்து முடிவற்ற தாழ்வாரங்களா இருக்கின்றன. என்லெஸ் காரிடார்ஸ், எல்லாமே ஒளி பொருந்திய தாழ்வாரங்களாக இருக்கின்றன. இப்ப வந்து உள்ள நம்ம அகமுகமாக பயணித்தோம் அப்படின்னா, இப்படிதான் எண்ணற்ற அற்புதமான காட்சிகளை காண்போம் என்று பகவான் சாவித்திரியில குறிப்பிடுகின்றார். நமக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா
உள்ள வந்து நம்மளுக்கு அற்புதமான காட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறார். அண்ட் பியர்ட் எதை பார்க்கின்றார்? கிளீமிங் ஒளி பொருந்திய என்லெஸ் முடிவற்ற காரிடர்ஸ் தாழ்வாரங்களை பார்க்கின்றார். அது நீண்டு கொண்டே செல்கின்றது. சைலண்ட் அண்ட் லிசனிங் இன் த சைலண்ட் ஹார்ட் ஃபார் த கமிங் ஆஃப் த நியூ அண்ட் த அன்னோன். அவர் வந்து பார்த்தோம், பகவான் எவ்வளவு அழகா குறிப்பிடுகின்றார் பாருங்க. அவருடைய இதயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அமைதியாகி விடுகின்றது. சைலண்ட் ஹார்ட் கம்ப்ளீட்டா அமைதியாகி விடுங்க, எவ்விதமான ஒரு துடிப்பும் இல்லை, கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுது. அந்த சைலன்ஸ்ல இவரு இன்னும் சைலண்டா இருக்கார். அதாவது லிசனிங் த சைலன்ஸை, நிசப்தத்தையே கேட்பது அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆழமான நிசப்தத்தா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, மாத்ரி மந்திரில் போய் நம்ம வந்து உள்ள போனோம் அப்படின்னா சைலன்ஸ் வந்து ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். யூ கேன் ஹியர் த சைலன்ஸ் அப்படிம்பாங்க. யூ கேன் ஹியர் த சைலன்ஸ் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த அமைதி வந்து ஆழமா இருக்கும் மாத்ரி மந்திர்லன்னு சொல்லுவாங்க. அதே போல அசுபதியினுடைய இதயம் வந்து எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுது. அதுல அவர் அமைதியுடன் இருக்கின்றார். அதை வந்து அவர் வந்து இந்த அமைதியை அவர் கேட்கின்றார். அமைதியுடன் கேட்கின்றார். சைலண்ட் அண்ட் லிசனிங் இன் த சைலண்ட் ஹார்ட். எதை வந்து அவர் வந்து எதற்காக வந்து அவர் அந்த எதை கேட்கின்றார்? எதனுடைய வருகையை அவர் கேட்க விரும்புகின்றார் என்றால், ஏதோ ஒரு புதிய ஒரு சிருஷ்டி வருகின்றது, ஏதோ ஒரு புதிய சிருஷ்டி தோன்ற போகின்றது. ஃபார் த கமிங் ஆஃப் த நியூ. அது நம்மால் இதுவரையில் அறியாதது, அது வரப்போகின்றது. அதனுடைய வருகைக்காக அவர் மிகவும் அமைதியுடன் இருக்கின்றார். அமைதியுடன் அந்த வருகையை எதிர்பார்த்து இருக்கின்றார். சைலண்ட் அண்ட் லிசனிங் இன் த சைலண்ட் ஹார்ட் ஃபார் த கமிங் ஆஃப் த நியூ அண்ட் தி அன்னோன் என்று பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இதுல இத்துடன் நம்ம வந்து இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் என்பதை நம்ம வந்து ஒரு முறை மீண்டும் வாசிக்கலாம். ஹெவன்லியர், அதாவது லைன்ஸ் 193லேருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஹெவன்லியர் ஃபங்க்ஷன் வித் அ ஃபைனர் மோட், lit with its grace man's outward earthliness, the soul's experience of its deeper sheets, no more slept drugged by matter's dominance. In the dead wall closing us from wider self into a secrecy of apparent sleep, the mystic tract beyond our waking thoughts, a door parted, built in by matter's force, releasing things unseized by earthly sense, a world unseen, unknown by outward mind, appeared in the silent spaces of the soul. He sat in secret chambers looking out into the luminous countries of the unborn, where all things dreamed by the mind are seen and true, and all that the life longs for is drawn close. He saw the perfect in their starry homes, wearing the glory of a deathless form, laying in the arms of the eternal peace, wrapped in the heartbeats of God ecstasy. He lived in the mystic space where thought is born and will is nursed by an ethereal power and fed on the white milk of the eternal strengths, till it grows into the likeness of a God. In the witness occult rooms with mind-built walls, on hidden interiors lurking passages, opened the windows of the inner sight. He owned the house of the undivided time. Lifting the heavy curtain of the flesh, he stood upon a threshold serpent watched, and peered into gleaming endless corridors, silent and listening in the silent heart
for the coming of the new and the unknown. Next sessionல இருந்து மேற்கொண்ட வரிகளை பார்க்கலாம்.